சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியுமாமா, அப்புறம் வந்து கொடுத்துக்கலாம். வாங்க போலாம். இல்ல தாய், இப்படி தொலை வந்துட்டோம். வீட்டுக்குள்ள பத்திரிக்கை போட்டு போயிடுவோம். அதெல்லாம் வேண்டாம் மாமா. உள்ள போட்டு போனா மாஸ்டர் வந்து பாப்பார்ல. நான் போட்டு போவோம், அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் தாத்தா. இன்விடேஷனை கொடுங்க, நானே ஜன்னல் வெளியே போட்டுறேன். சரி. கொடுத்தா. இந்தா. புத்திசாலி புள்ள. மாஸ்டர் கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா தாத்தா? நீ சொன்னா சரிடா தங்கம். சரி மாமா, வாங்க போலாம். போலாம். தப்பிச்சோண்டா. இந்த தமிழை வச்சு சுந்தரிக்கு குடைச்சல் கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கே வில்லங்க ஆயிடும் போலயே. இன்னைக்கு தப்பிச்சாச்சு, எப்பவும் இதே மாதிரி தப்பிக்க முடியுமா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பா, எங்க கிளாஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சத்தி இருக்கால, அவன் அவங்க அம்மாக்கு தெரியாம ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்துட்டான்ப்பா. அது தப்பாச்சே. அப்புறம் என்னாச்சு? அது ரிங் ஆச்சா? எங்க மேம் அத கேட்டுட்டு யார் போன் எடுத்துட்டு வந்ததுன்னு கேட்டாங்க. அவன் சைலண்டா இருந்தான், சொல்லவே இல்ல. அப்புறம் எங்க சத்தம் வந்துச்சுன்னு பார்த்து போன் எடுத்து பார்த்து திட்டி சத்திய ஹெச்எம் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. பாவம்பா சத்தி. ஹெச்எம் அடிப்பாங்களே சத்திய. பாவம்தான். ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு என்ன செய்யறது? சக்தி செஞ்சது ரொம்ப தப்பு அகிலன். முக்கியமா ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு போக கூடாது. போனை சின்ன பசங்க யூஸ் பண்ணவே கூடாதுப்பா. அப்படியே யூஸ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இப்ப சின்ன குழந்தைங்க யாரும் அப்படி யூஸ் பண்றது இல்ல. நிறைய நேரம் போன் பாக்குறாங்க, கண்ணு கெட்டு போகும். ரொம்ப பக்கத்துல பாக்குறோம்ல, அதான். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டிவி பாப்போம். அப்ப எங்க அம்மா அப்பா கண்ணு கெட்டு போகும், தள்ளி உக்காந்து பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப போன்ல, அதுவும் கண்ணுக்கு பக்கத்துல, அது ரொம்பவே பாதிக்கும். போன்ல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. ஆனா அதெல்லாம் பெரியவங்களுக்கு. இப்ப பாரு, சக்தி போன்ல ஏதோ பாத்திருக்கான், அவனுக்கு அதுவே மைண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கு தான் அவன் போனை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். இதனால எத்தனை பேருக்கு பிரச்சனை. சக்தியோட அம்மா போனை காணும்னு தேடுவாங்க. இப்ப சக்தி போனை எடுத்துட்டு வந்ததுனால நீங்க எல்லாம் நானும் எடுத்துட்டு போனா என்ன நினைப்பீங்க? இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம போனை யூஸ் பண்றத குறைக்கணும். முக்கியமா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே கூடாது. புரியுதா? நீங்க சொல்றது சரிப்பா, ஆனா சக்தி அடி வாங்குவானே. அடிக்க மாட்டாங்க. நான் உனக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு சொல்லி புரிய வச்சு இனி எடுத்துட்டு வந்தா அடி விழுன்னு சொல்லுவாங்க. அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, அவன் அப்பதான் தப்பு செய்ய மாட்டான். ஐயோ மேம் அடிப்பாங்க, எச்எம் அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்கன்னு பயம் வரும். இதுக்கெல்லாம் நீ பாவப்பட வேண்டாம், சரியா? நீ அவன்கிட்ட சொல்லு, இனிமே போனை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவியா? சொல்லுவேன்ப்பா. அப்பா, எனக்கு தூக்கம் வருது. வரும்டா, வரும். அட்வைஸ் பண்ணா தூக்கம் வரும், படிக்க சொன்னா தூக்கம் வரும், ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா தூக்கம் வரும். சரி வா தூங்கு. என்னப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? ஒண்ணுலமா, தூங்கணும். வெற்றி,
உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. நான் இப்பவும் சொல்றேன், சுந்தரி உன்னை அவாய்ட் பண்றான்னு நீ தப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு தான் தோணுது. சரிம்மா. அவ இன்விடேஷன் கொடுக்க வரும்போது என்ன சொன்னான்னு பாத்தியா? நான் கொடுக்கறது உங்களுக்கு தான், கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு போனேன். அப்படி ஒண்ணு வெறுக்கிறவளா இருந்தா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீதான் வரணும்னு கொடுப்பாளா சொல்லு? கொஞ்சம் யோசிப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்றது தானம்மா, உங்களுக்கு தெரியாதா? ஃபார்மாலிட்டிக்கு பேசுறதுக்கும் மனசுல இருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. சுந்தரியை பத்தி எனக்கு தெரியும். அவ எதுக்காக உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டான்னு தெரியல. சரி, அப்படியே ஒதுங்குறான்னாலும் நீ உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு அவகிட்ட நேரடியா கேட்டாதானே ஆமா இல்லைன்னு தெரியும். இப்படி அமைதியா இருந்தா எப்படிப்பா தெரியும்? பேசாம நேரடியா பேசிட்டு வெற்றி, எதுக்கு தயங்குற சொல்லு? சரி, உனக்கு தயக்கமா இருந்தா சொல்லு, நான் பேசுறேன். என் பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஐயோ அம்மா, நீங்க எதுவும் கேட்க வேணாமா, நானே கேட்டுக்கிறேன். சரி சரி, பதறாத, நீயே கேளு. ஒருவேளை அவ இல்ல எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல, உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா உனக்கு என்ன பண்ணணும்னு அம்மா நான் முடிவு பண்றேன்ப்பா. சரியா? சொல்லிக்கிட்டே இருக்காத, பேசணும். நான் பேசுறேம்மா. சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தூங்கு.